வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்பெஷல் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி அவங்க எப்போ திரும்ப வருவாங்க, நோ கான்டாக்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்போ திரும்ப வருவாங்க, உங்களோட மனநிலை என்ன, யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன பிளான் பண்ணுது, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 3 செகண்ட்ஸ் நீங்கள் யாரை நினச்சி இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அவங்க நேமை 3 தடவை சொல்லிவிட்டு என்னோடய எனர்ஜியோடு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். கார்ட்ஸ் வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆஃப் கப்ஸ், 9 ஆஃப் வாண்ட்ஸ் ரிவர்ஸ்ட் வந்திருக்கு. அதே மாதிரி 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ்ட், சன் கார்டு ரொம்ப முக்கியமான கார்டு, அதே மாதிரி கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இது எல்லாமே வந்திருக்கு. வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஒரு டைம்லெஸ் வீடியோ தான். அதனால் எப்போ யூனிவர்ஸ் உங்களோட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிதோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். அதனால் ரொம்ப யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு இது பொதுவான ரீடிங் கூட. உங்களுக்கு எது எதெல்லாம் ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அதே மாதிரி 3 தடவை அந்த பர்சனை மனசில் நினச்சிக்கோங்க. இது உங்களுக்கான வீடியோன்னு உடனே தோணுனதுன்னா நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடுங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸ் உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு துடிக்குது. நம்ம ஒரு கார்டாக எடுத்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்த கார்டு நான் ஸ்வாப் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு வந்த கார்டு பார்த்தீங்கன்னா 8 ஆஃப் கப்ஸ். 8 ஆஃப் கப்ஸ் இந்த கார்டை பார்த்தீங்களா? அதாவது நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நிறைய லவ் கொடுக்குறீங்க. அந்த லவ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் அந்த பர்சன் திரும்பி பார்க்காம போகிறாங்க. இதை கீழே தட்டி விடலை, அதை கீழே விழுந்து கிடக்கல. பட் நீங்கள் உங்களோட ஸ்டாண்டில் உங்களோட லவ்வோட நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த பர்சன் அதை திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. பட் இதை அவங்க இக்னோர் பண்ணலை. அப்படியே தான் இருக்குது. கப்பு அப்படியே தான் இருக்குது. ஆனால் விலகி போகிறாங்க. இவங்க விலகி போகிறதுனால, தனியாக விலகி போகிறதுனால நீங்கள் அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இல்லைன்னு எடுத்துக்க வேண்டாம். அவங்களோட சுய தேடலில் அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது வேலை விஷயத்தில் பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னா ஃபேமிலி விஷயத்தில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை உங்கள் 2 பேருக்குள்ளே லவ் இருந்ததுன்னா அவங்க ஃபேமிலி தடுக்கலாம். இந்த சூழ்நிலையில் சுச்சுவேஷனில் அவங்களால உங்கள் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியலையே தவிர பட் லவ் அப்படியே தான் இருக்குது. அதனால் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். உண்மையான காதல் என்றைக்குமே திரும்ப வரும். அடுத்த கார்டு 9 ஆஃப் வாண்ட்ஸ் ரிவர்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவர் சுற்றி கம்பி வலைகள் இருக்குது. ஆனால் அவரால் முடியல. உங்களை விட்டு விலகி போனதுக்கப்புறம் அவர் அதை வெளியில் வர துடிக்கிறாரு. அதை உடைச்சி வெளியில் வர பார்க்குறாரு. ஆனால் இது நேரம் வந்திருந்ததுன்னா உடைச்சி வந்திருப்பார். பட் இது ரிவர்ஸில் வந்ததுனால அவர் ரொம்ப டயர்டாகவே தான் நிற்கிறார் இன்னும். இப்போ உள்ள கரண்ட் சூழ்நிலை, அதாவது இது கொஞ்சம் முன்னாடி உங்களை விட்டு விலகி போனார். இப்போ உள்ள கரண்ட் எனர்ஜி அவர் வெளியில் வர பார்க்குறாரு. ஒன்று ஒன்றா உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ரிவர்ஸில் வந்ததுனால நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா வர ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இன்னுமே அவர் டயர்டாக இருக்கார், அப்படி எடுத்துக்கலாம். அடுத்து அவர் என்ன பிளான் பண்ணிகிட்டு இருக்காருன்னா, அவர் கையில் 2 இருக்குது. ஒன்று நீங்கள், இன்னொன்று அவரோட அதர் கமிட்மெண்ட். வேலை விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சிலருக்கு மட்டும் இது பொருந்தும், தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். ஸோ இது 2ஐயும் கையில் வச்சுட்டு அவர் ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கார். இதுதான் இவரோட கரண்ட் எனர்ஜி. அவர் உங்களை விட்டு விலகி போயிட்டார். அதுக்கப்புறம் வர ட்ரை பண்ணுறாரு, முடியல. நீங்களா இன்னொரு விஷயமா, இன்னொரு ப்ராப்ளமா அப்படின்றத ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் இப்போ உள்ள கரண்ட் ஸ்டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்கார். அதுதான் இந்த 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் காட்டுது. பார்த்தீங்களா? 2 கையிலையும் 2 வச்சுட்டு ஜகிள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுவா அதுவா, இதுவா அதுவா அப்படின்னு அவர் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, இது வரைக்கும் அவரோட எனர்ஜியை பார்த்தோம். 8 ஆஃப் கப்ஸு, 9 ஆஃப் வாண்ட்ஸ் ரிவர்ஸ்டு, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இவர் டயர்டாக ஹாட் அண்ட் கோல்டு பிஹேவியர் காட்டினதுனால, அப் அண்ட் டவுன் காட்டினதுனால ரொம்ப உங்களோட செல்ஃப் ஒர்த்தோ இந்த கனெக்ஷன் நமக்கு தேவையான ஒரு சிலர் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் உள் மனசில் ஆழமாக இன்னுமே நீங்கள் அவரை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களோட கரண்ட் எனர்ஜி உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. ஃபினான்ஷியல்ஸ் இருக்குது, லவ் இருக்குது,
உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து நீங்கள் வந்து ரீட்டைன் பண்ணுறீங்க. சரி இருப்பா, நீ 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 இப்படி தான் இருக்கியா, என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி வருவ அப்படின்னு நீங்கள் உங்களோட எனர்ஜியை எதையுமே விட்டு கொடுக்காம எல்லா காயின்ஸையும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி ஒரு எம்பரர் மாதிரி ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் எனர்ஜின்னு. சரி, அடுத்து அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னு பார்ப்போம். வந்தது என்னமோ பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்து ரிவர்ஸ். அவர் வந்து உங்களை வந்து சந்திக்கணும், இல்லை மெசேஜ் பண்ணணும், கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ரிவர்ஸில் வந்ததுனால ஏதோ ஒரு ஈகோ வந்து அவரை இப்போதைக்கு தடுக்குது. பெர்மனெண்ட்டாக தடுக்கலை, இப்போதைக்கு தடுக்குது. சரி, ஒரு இந்த மாதிரி ரிவர்ஸில் ஈகோவில் வந்ததுனால ஒரு சிலருக்கு வந்து மெசேஜோ இல்லை காலோ இமீடியட்டாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு டைமில் இன்னும் நம்ம பார்ப்போம். மெசேஜ் வர்ற மாதிரி தான் எனக்கு ஒரு எனர்ஜி கனெக்ட் ஆகுது. இப்போதைக்கு வந்து அவருக்கு வந்து ஈகோ தடுக்குது. பட் ஃப்யூச்சரில் யூனிவர்ஸ் வந்து அடுத்து வர்ற கார்டை பார்த்திங்கன்னா சன் கார்டு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் கார்டு. உங்களுக்கு சன் கார்டு வந்ததுனால கண்டிப்பாக இந்த ஈகோ உடஞ்சி உங்களுக்கு ஒரு மெசேஜோ காலோ இல்லை ஒரு சின்ன ஒரு மீட்டிங்கோ உங்களுக்கு வந்து வர்றதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது இந்த சன் கார்டுனால். எப்போ அந்த கம்யூனிகேஷன் வரும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தப்போ என்னோடய எனர்ஜிக்கு கனெக்ட் பண்ணும்போது வந்த கார்டு வந்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ்னால் அவர் வந்து ஃப்யூச்சரில் ரெடி ஆகிட்டாருன்னு அர்த்தம். பட் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்ததுனால ரொம்ப ஃபாஸ்ட் எனர்ஜியெல்லாம் இல்லை. கிங்குன்னா வந்து எல்லாத்துக்கும் டக்குன்னு இறங்கி வர மாட்டாங்கல்ல. பட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சன் கார்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்லோ மூமெண்ட்டில் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. இமீடியட்டாக 1 or 2 டேஸில் இல்லை 24 மணி நேரத்தில் 72 மணி நேரத்தில் அப்படிலாம் இல்லை. பட் உங்களுக்கு வந்து ஒரு மீடியம் டேர்மில் வந்து கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து அதுக்குமே டைம்லைன் கார்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு இப்போ இது ஷஃபிள் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த டைம்லைன் கார்டை நான் ஷஃபிள் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஏற்கனவே மேலே ஒரு கார்டை வந்து எடுத்து வச்சுட்டேன். அதில் வந்தது எப்போ கம்யூனிகேஷன் வரும் அப்படின்றதுக்கான கார்டு வந்து எனக்கு வந்தது இன் 3 weeks டைம். நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜியில் இருக்காங்க. அது ஒரு ஸ்லோ மூவிங் கார்டு தான். அதனால் 1 நாள் 2 நாளெல்லாம் வராது. கண்டிப்பாக 3 weeks டைமில் கண்டிப்பாக யூனிவர்ஸை வந்து நம்புங்க, டவுட் படாதீங்க. நீங்கள் உங்களோட நம்பிக்கை தான் உங்களோட ரியாலிட்டி. அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருங்க. யூனிவர்ஸ் வந்து எனக்கு வந்து பேக்ரவுண்டில் எனக்காக வேலை செய்யுது. இந்த லவ்வுக்கு வந்து நான் சொந்தக்காரி. கண்டிப்பாக வந்து நான் நினைக்கிற பர்சன் என் கூட வருவாங்க அப்படின்லாம் நீங்கள் வந்து உங்களோட அஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக 3 weeks டைமில் உங்களுக்கு ஒரு இன்கமிங் மெசேஜ் ஆர் கால், இல்லைன்னா நம்ம மீட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த எனர்ஜியோட கனெக்ட் பண்ணணுன்னா ஐ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ்ன்ற மெசேஜை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக இந்த எனர்ஜி கனெக்ட் ஆகும். யூனிவர்ஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 3 weeksல உங்களுக்கான கம்யூனிகேஷன் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ஒரு ஏஞ்சல் கார்டையுமே நான் பிக் பண்ணுறேன். ஓகே, as the number of harmony, this card represents divine guidance and the direction. நான் சொன்னேன் இல்லையா, யூனிவர்ஸை வந்து கண்டிப்பாக நம்புங்க. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக வந்து பிஹைண்ட் த சீன் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கானது கண்டிப்பாக வரும். முடிஞ்ச அளவுக்கு அஃபர்மேஷன் வந்து சொல்லிவிட்டு யூனிவர்ஸ் எனக்காக வேலை செய்யுது, எனக்கு எது சொந்தமோ அது எனக்கு கண்டிப்பாக வந்து சேரும் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக 3 weeksக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு 3 weeks கழித்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே கமெண்ட்ஸில் வந்து நல்ல விதமாக மெசேஜ் பண்ணுவீங்க. அதுக்கு யூனிவர்ஸ்க்கும் நன்றி, அதே மாதிரி எல்லாம் வல்ல முருகனுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.